6 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் 5 லெக்சர்ஸில் பெர்முடேஷன்னா என்னன்னு பார்த்துருப்போம். ஸ்டார்டிங் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவுண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பெர்முடேஷன்னா என்னன்னு பார்த்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் டிஃப்ரெண்ட் கேசஸ் பார்த்தோம் பெர்முடேஷன்ஸில். லாஸ்ட்டாக சர்க்குலர் பெர்முடேஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இந்த கிளாஸில் காம்பினேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். காம்பினேஷனும் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் இந்த லெக்சரில் பார்ப்போம். ஓகே, காம்பினேஷன்னா என்னென்னா combinationன்றது a way of selecting objects or numbers from a group of objects or collection in such a way that the order of the objects does not matter. இப்போ லாஸ்ட் இதில் பெர்முடேஷன் பார்த்தோம்ல, பெர்முடேஷன்னா என்ன, given n ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம ஆறு பிளேசஸில் அரேஞ்ச் பண்ணுவோம். கரெக்டாக? அது எப்படி பண்ணுவோம்? NPR வேஸில் பண்ணுவோம். கரெக்டாக? நான் கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதியிருக்கேங்க. n ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தா அப்புறம் இதில் வந்து r வந்து லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு n ஆகணும். n ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் அது 6 பிளேசஸில் அரேஞ்ச் பண்ணுவோம். கரெக்டாக? லைக் நம்ம வந்து ஒரு 10 பீப்புள் இருந்தால் அவங்கள 5 சேர்ஸில் அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். அது பெர்முடேஷனுக்கும் காம்பினேஷனுக்கும் சின்ன வித்தியாசம் தான். பெர்முடேஷன் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் 10 பீப்புள் இருக்காங்கன்னா அந்த 10 பீப்புள்லேருந்து முதல்ல எத்தனை ஆர் என்ன ரெக்குவயர்மெண்ட்னு பார்ப்போம், எத்தனை பிளேசஸில் அவங்களை அரேஞ்ச் பண்ணணும்னு பார்ப்போம். அப்போ அத்தனை பீப்புளும் முதல்ல செலக்ட் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கம்ப்யூட் பண்ணுவோம் பெர்முடேஷன்னா, நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் n ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? அதாவது பெர்முடேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், n ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தா அதை 6 பிளேஸில் அரேஞ்ச் பண்ணது நம்மளோட கோல். ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் 6 ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணுவோம் nலேருந்து. அப்புறம் அரேஞ்சிங் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஆர் பிளேசஸ். அது எத்தனை வேல பண்ணலாம்? இதுதான் ஜென்ரலைஸ்டு. ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட் கேசஸ் வரும்போது நம்ம வேற மாதிரி சால்வ் பண்ணுவோம். அரேஞ்சிங் த ஆர் ஆப்ஜெக்ட், செலக்டட் ஆர் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ஆர் பிளேசஸில் அரேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து தெரியும் நம்மளுக்கு, ஆர் ஃபேக்டோரியல் வேஸ். ஆர் ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஆர் பிளேசஸில் அரேஞ்ச் பண்ணா ஆர்பிஆர்னு சொல்லலாமா? இது வந்து ஆர் ஃபேக்டோரியல். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, செலக்டிங் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் n, இதுதான் உங்களுக்கு காம்பினேஷன். அதாவது பெர்முடேஷன் பண்ண முதல்ல நம்ம காம்பினேஷன் பண்ணிட்டு அப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ காம்பினேஷன்னா ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க n ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆர் செலக்ட் பண்ணணும். ஆர் செலக்ட் பண்ணால் போதும், அது அரேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதை அரேஞ்ச் பண்ணால் அது பெர்முடேஷன் ஆகிடும். ஓகேவா? இப்போ காம்பினேஷனோட டெஃபினிஷன் புரியுதா? காம்பினேஷன் எப்படி டினோட் பண்ணுவோம்னா, காம்பினேஷன் வந்து NCRன்னு டினோட் பண்ணுவோம். அதாவது ஃபார் கிவன் n ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அது வந்து நம்ம செலக்ட் பண்ண NCR. NCR ஃபார்முலா என்ன தெரியுமா? இப்போ NPR வந்து n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலா. அதாவது நான் NCR கூட ஆர் ஃபேக்டோரியல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு NPR கிடைக்குமா? அப்படி தானே பார்த்தோம். செலக்ட் பண்ண ஆர் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ஆர் ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ NCR தான் செலக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. அப்போ NCR வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு அது கூட அந்த ஆர் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸையும் நான் ஆர் ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாமா? செகண்ட் பாயிண்டர் தானே இது. அப்படி பண்ணால் அது NPR ஆகிடும். அப்போ NCR ஃபார்முலா என்ன சொல்லுங்கள்? n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இது NPR ஃபார்முலா. இந்த ஆர் ஃபேக்டோரியல் டினாமினேட்டர் வந்தால் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். இதுதான் NCR ஃபார்முலா, காம்பினேஷன் ஃபார்முலா. n ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஆர் ஆப்ஜெக்ட் செலக்ட் மட்டும் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள்ஸ்லாம் அடுத்தடுத்த சம் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு பெர்முடேஷனுக்கும் காம்பினேஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரியும். இந்த ஃபார்முலா தான் மெயின். ஓகே, இப்போது ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன சொன்னாங்கன்னா, how many ways can a team of 3 boys and 3 girls be selected from 5 boys and 4 girls? இப்போ நம்ம ஒரு டீம் செலக்ட் பண்றோம்னா அதுல அரேஞ்ச் பண்ண எதுவுமே இல்லை. இப்போ 5 பேர் தராங்க, அதுல இருந்து நீங்க 3 பேர் எடுத்தா போதும்.
அவங்கள ஏதோ நம்ம அரேஞ்ச் பண்ண பத்தல கரெக்ட்ல. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்யூஷன் என்னன்னா நம்பர் ஆஃப் வேஸ் வந்து டு ஃபார்ம் அ டீம். ரெக்குவயர்மெண்ட் என்ன? நம்பர் ஆஃப் வேஸ் டு ஃபார்ம் அ டீம். 5 பாய்ஸ் மொத்தம் இருக்காங்க, 4 கேர்ள்ஸ் இருக்காங்க. அதுலேருந்து நம்ம 3 பாய்ஸும் 3 கேர்ள்ஸும் எடுக்கணுமா? ஆமாம், கரெக்ட். அப்போது நான் ஃபஸ்ட்டு அந்த டீமில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ்னு 6 பேர் இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு 5 பாய்ஸ்லேருந்து 3 பாய்ஸ் செலக்ட் பண்ண என்ன ஃபார்முலா? செலக்ட் மட்டும் பண்ணுறப்பனா 5C3 கரெக்டாக. கிவன் வந்து N5 வந்து இது வந்து 3. இப்போ நான் 3 பாய்ஸ் எடுத்துட்டேன். அடுத்து 4 கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணுவேன்னா 4 கேர்ள்ஸ், இது 3 கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணுவேன். எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா 4 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போ அது வந்து 4C3. இப்போ இது ரெண்டுத்தையும் ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன்னா பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் தெரியல, பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்கில் மல்டிப்ளிகேஷன் இதுபடி நம்ம வந்துட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணோம். சரியா? ஆர் வந்தால் தான் ஆட் பண்ணுவோம். 3 பாய்ஸ் ஆர் 3 கேர்ள்ஸ்ன்னு சொல்லியிருந்தா இந்த அதாவது 2 பேருமே டீமில் இருக்கணும். 3 பாய்ஸும் இருக்கணும், 3 கேர்ள்ஸும் இருக்கணும். இப்போ 5C3 வேல்யூ என்ன? ஃபார்முலா என்ன? 5 ஃபேக்டோரியல் பை 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் வந்து 4 ஃபேக்டோரியல் பை 4 மைனஸ் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். நான் வந்து இது 3 ஃபேக்டோரியல், இது வந்து 5 இன்ட்டு 4 ஆகிடும், கேன்சல் ஆகிட்டா. அப்போ இது 5 இன்ட்டு 4 பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இது 3 ஃபேக்டோரியல், இது கேன்சல் ஆனால் இங்கே 4 ஆகிடும். அப்போது 4 பை 1 ஃபேக்டோரியல். இது என்னது? 2 ஃபேக்டோரியல் 2வா? அப்போ இது 2, இது 2, 10 வரும். 1 ஃபேக்டோரியல் 1, 10 இன்ட்டு 4. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் டு ஃபார்ம் அ டீம் வந்து 40. ஓகேவா? இப்போ கொஸ்டின் 2 பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு 5C3லாம் இருந்தால் நீங்கள் சிம்பிளாக எப்படி பண்ணலாம்னா முதல்ல டிக்ரீசிங்கில் 3 நம்பர் எழுதிட்டு கீழே ஆர் ஃபேக்டோரியல் எழுதலாம். அதே மாதிரி 5C2 இருந்தால் இது வந்து 5C3க்கு. இப்போ 10C2 இருக்குன்னா 10 இன்ட்டு 9 2 நம்பர் பை 2 ஃபேக்டோரியல். இது நீங்கள் சிம்பிளாக எழுதலாம். நீங்கள் எல்லா டைமும் அந்த ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் இல்லை. சரியா? இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். Find the number of ways of selecting 9 balls from 6 red balls, 5 white balls and 5 blue balls if each selection consists of 3 balls of each color. மொத்தம் என்னென்ன இருக்குன்னா 6 red balls இருக்கு, 5 white balls இருக்கு, 5 blue balls இருக்கு. இதுலேருந்து நம்ம மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்குன்னா 16 பால்ஸ் இருக்கு. இதுலேருந்து நம்ம 9 பால்ஸ் செலக்ட் பண்ணோம். ஆனால் அதில் சின்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா 9 பால்ஸில் 3 ரெட் பால்ஸ் இருக்கணும், 3 ஒயிட் பால்ஸ் இருக்கணும், 3 ப்ளூ பால்ஸ் இருக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து கொடுத்துருக்க 6 ரெட் பால்லேருந்து 3 சூஸ் பண்ணுறேன். அடுத்து 5 ஒயிட் பால்லேருந்து 3, அடுத்து 5 ப்ளூ பால்லேருந்து 3. இப்போ எனக்கு 9 பால்ஸ் 6 தானே மொத்தம் எத்தனை செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லும். அப்போ 9 பால்ஸ் செலக்ட் பண்ணுறேன்னா ரெக்குவயர்மெண்ட் படி ரெட்லேருந்து 3, ஒயிட்லேருந்து 3, ப்ளூலேருந்து 3. அப்போ இது என்ன 6C3னா 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 பை 3 ஃபேக்டோரியல். 5C3 அங்கே தான் பார்த்தோம், 5 இன்ட்டு 4 பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 இன்ட்டு 4 பை 2 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 6, இது கேன்சல் ஆகிடும். அப்போ 20 இன்ட்டு இது 10 இன்ட்டு 10 என்ன வேல்யூ இது? 2000. அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 9 balls from the given 6 red balls, 5 white balls, 5 blue balls பார்த்தீங்கன்னா 2000. ஆனால் என்ன கண்டிஷன்னா உங்களுக்கு 3 ரெட் பால் இருக்கணும், 3 ஒயிட் பால் இருக்கணும், 3 ப்ளூ பால் இருக்கணும். சரியா? இப்போ தேர்டு கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் 3. Question 3ல என்ன சொல்றாங்கன்னா determine the number of 5 card combination out of a deck of 52 cards. There is exactly one ace in each combination. Okay.
52 கார்ட்ஸ் என்ன இருக்கு, நம்ம ஏற்கனவே பெர்முடேஷன்ல எங்கேயோ பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் லெக்சர்ஸ்ல. செக் பண்ணி பாருங்க. நான் ரிப்பீட் பண்றேன். 52 கார்ட்ஸ்ல மொத்தம் 4 டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. ஷேப் வச்சு 4 டைப் இருக்கு, கலர் வச்சு 2 டைப். கலர் பத்தி அப்புறம் பார்ப்போம். ஷேப் என்னன்னா ஹார்ட், ஸ்பேடு, கிளப், டைமண்ட். கலர் டிஃபரன்ஸ் ஆர்ட் சொன்னா இங்க வந்து ஸ்பேடு, இங்க வந்து கிளப், இங்க பாத்தீங்கன்னா டைமண்ட். ஏன் நான் இந்த கலர் டிஃபரன்ஸ் காட்டேன்னா, ஆர்ட் டைமண்ட் கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல இருக்கும், ஸ்பேடும் கிளப் கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிளாக் கலர் இருக்கும். ஆர்ட் கார்டோட சிம்பிள்ல இந்த மாதிரி ஆர்ட் சிம்பிள் இருக்கும், டைமண்ட் இந்த மாதிரி இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். ஸ்பேடு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேட் பிளாக் பாருங்க, ஸ்பேடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், கிளப் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஸ்பேடும் கிளப்பும் பிளாக் கலர்ல, ஆர்ட் டைமண்ட் ரெட் கலர்ல இருக்கும். ஸ்பேடும் கிளப்பும் பார்த்தீங்கன்னா லைக் எல்லா கார்ட்ஸுமே 13 கார்ட்ஸ் இருக்கும். கிளப்ல 13 இருக்கும், ஸ்பேட்ல 13 இருக்கும், டைமண்ட்ல 13, ஆர்ட்ல 13 இருக்கும். 13 கார்ட்ஸ் இருக்கும். 13 4 4 × 13 52 கார்ட்ஸ் ஆச்சா. அதுல என்னென்ன 13 கார்ட்ஸ் இருக்குன்னா கிங் இருக்கும், குயின் இருக்கும், ஜாக் இருக்கும், அப்புறம் ஏஸ்ன்னு ஒரு கார்டு இருக்கும், ஏ. அப்புறம் 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் இருக்கும். இப்போ எத்தனை ஆச்சு? 3 6 9, இந்த ஒரு 4 13 ஆயிடுச்சா. இதுதான் 13 கார்ட்ஸ் இருக்கும். இதுல ஏன்றது தான் ஏஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்றாங்க நம்மளுக்கு கொஸ்டின்லனா, determine the number of 5 card combination out of a deck of 52 cards. There is exactly 1 ace in each combination. அதாவது நம்ம given n வந்து 52 cards, அது வந்து 5 cards வந்து செலக்ட் பண்ணும். அந்த 5 கார்ட்ஸ்ல எல்லாம் எந்த காம்பினேஷன், இப்போ நீங்க இந்த 5 கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னா எக்ஸாக்ட்லி 1 ஏஸ் இருக்கணும். அதாவது ஒரு ஏ கார்டு இதுல இருக்கணும், மீதி 4 எதனா இருக்கலாம். அதர் 4 வந்து எக்ஸாக்ட்லி 1 ஏஸ்ன்றதுனால அதர் 4 வந்து நாட் ஏஸ் கார்டா இருக்கணும். ஏஸ் கார்டு இல்லாம வேற எதனா இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கரெக்டா ஒரு ஏஸ் கார்டு இருந்தா போதும், அதர் 4 வந்து நாட் ஏஸ் கார்டா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆர்ட்ல இருந்து ஒரு ஏஸ் எடுக்கலாம், ஆர்ட் வந்து ஏஸ், அப்புறம் ஹார்ட்ல இருந்தே 2 எடுக்கலாம், ஸ்பேட்ல இருந்து 3 4. ஆனா திரும்பி நீங்க டைமண்ட்ல இருந்து இன்னொரு ஏஸ் எடுக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு இந்த 5 கார்ட் காம்பினேஷன்ல ஒரு ஏஸ் தான் இருக்கணும். அப்ப இது எப்படி பண்ணலாம்? நம்பர் ஆஃப் ஏஸ் பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஏஸ் கார்டு மட்டும் செலக்ட் பண்றேன். ஏஸ் கார்டு மொத்தம் எத்தனை இருக்கும்? ஒன்றுத்துலயும் லைக் ஆர்ட்ல ஒரு ஏஸ் கார்டு இருக்கும், டைமண்ட்ல ஒரு ஏஸ் கார்டு, ஸ்பேட்ல ஒரு ஏஸ் கார்டு, கிளப்ல ஒரு ஏஸ் கார்டுன்னு மொத்தம் 4 ஏஸ் கார்டு இருக்கும். அப்போ 4ல இருந்து நான் 1 செலக்ட் பண்றேன். அது வந்து எனக்கு 4C1 வேஸ். கரெக்டா? அடுத்து 4C1 வேஸ் ஆச்சு. இப்போ நான் மிச்சம் வந்து ஒரு கார்டு செலக்ட் பண்ணிட்டேன், 5ல் ஒரு கார்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ மிச்சம் எனக்கு 4 கார்டு செலக்ட் பண்ணோம். இப்போ எனக்கு 52ல 4 ஏஸ் இருக்கு. நான் ஒரு ஏஸ் கார்டு செலக்ட் பண்ணிட்டேன். இனிமேல் செலக்ட் பண்றதுலாம் ஏஸ் கார்டா இருக்கக்கூடாது. அப்போ நான் 52ல இருந்து அந்த 4 மைனஸ் பண்ணிடலாமா? அப்படி மைனஸ் பண்ணிட்டா எனக்கு 48. மிச்சம் 48ல இருந்து நான் 4 கார்டு செலக்ட் பண்ணோம், அது வந்து 48C4. இப்போ இது பார்த்தீங்கன்னா 4C1 வேல்யூ வந்து 4, 48 × 47 × 46 × 45. நீங்கள் 48C4ன்னு ஆன்சர் விட்டுடலாம், இல்லை சிம்பிளாக இப்படி பண்ணிடலாம். இது சிம்பிளிஃபை பண்ணால் பெரிய நம்பர் வரும், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு 4ம் இது கேன்சல் பண்ணால் இது 3 ஃபேக்டோரியல் வரும். 3 ஃபேக்டோரியல் வந்து 6.
அதனால நான் இங்கே வந்து 8ல் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ 8 × 47 × 46 × 45 ஆன்சர். இல்லை நீங்கள் இங்கேயே கூட விட்டுடலாம். 4 × 4 8 48C4ன்னு விட்டுடலாம். சரி, இப்போ காம்பினேஷன்ல நான் எடுத்தோடனே என்சிஆர் வச்சு, அதாவது காம்பினேஷன் வச்சு சம்ஸ் பார்த்தோம். ஏன்னா உங்களுக்கு காம்பினேஷனுக்கும் பெர்முடேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரியணும் தான் நான் சிம்பிளா 3 சம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்துட்டு காம்பினேஷன் என்சிஆர் பார்த்தோம்ல, n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்டு ஆர் ஃபேக்டோரியல், அதுக்கும் பெர்முடேஷன்ஸ்ல பார்த்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பினேஷன். ஃபர்ஸ்டே என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு இது நம்ம பெர்முடேஷன் கூட ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா NCN ஈக்குவல் டு NC நாட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்றாங்க. ஓகே, NCNனா என்ன ஃபார்முலா படி n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் n ஃபேக்டோரியல் இன்டு n ஃபேக்டோரியல். இது என்னன்னு வரும்? n ஃபேக்டோரியல் பை 0 ஃபேக்டோரியல். இது வந்து 1. அப்போ திரும்பி n ஃபேக்டோரியல் வரும். இது வந்து n. இது வந்து கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 1 வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. NC 0னா என்ன? லைக் ப்ராக்டிக்கலாகவே யோசிங்களேன். உங்களுக்கு n ஆப்ஜெக்ட்ஸ் தராங்க, அதுல இருந்து நீங்க n தான் செலக்ட் பண்ணும். ஒரே வே தானே. n இருக்கு, உங்ககிட்ட 10 ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு 10 ஃப்ரூட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா செலக்ட் பண்ண ஒரே வே தான் இருக்கு. ஓகேல்ல? அதே n ஃப்ரூட்ஸ் கொடுத்து அதுல 0 ஃப்ரூட்ஸ் எடுங்கன்னு சொன்னாலும் நீங்க எந்த ஃப்ரூட்டுமே எடுக்காம விட்டுடலாம். அது ஒரு வே. அப்போ இது வந்து n ஃபேக்டோரியல் பை 0 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 0 ஃபேக்டோரியல். இதுவும் n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1. பெர்முடேஷன்ல எப்படி வர சொல்லுங்க? NPN பெர்முடேஷன்ல என்ன? பெர்முடேஷன்ல வேற. NPN வந்து n ஃபேக்டோரியல். ஏன்னா NPR ஃபார்முலா என்ன பார்த்தோம்? NPRக்கும் NCRக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? NPR வந்து NCR இன்ட்டு n ஃபேக்டோரியல். சாரி, R ஃபேக்டோரியல். ஏன்னா நம்ம முதல்ல செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் அரேஞ்ச் பண்ண அந்த R ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணுவோம்னு ஸ்டார்ட்லேயே பார்த்தோம். அப்போ எனக்கு வந்து NCR இன்ட்டு R ஃபேக்டோரியல். ஓகேவா? அதே மாதிரி NP நாட்டும் எனக்கு என்ன வரும்னா n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் 1 வரும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். B வந்து என்னன்னா NC1 வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. NC1 என்ன? n ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். NCRல n ஃபேக்டோரியல் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் R ஃபேக்டோரியல். அப்போ என்ன வரும்னா எனக்கு இது வந்து n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல் n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னு எழுதலாமா? பை n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இது வந்து n. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. அதே ஃப்ரூட்ஸ் வச்சே சொல்கிற மாதிரி 10 ஃப்ரூட்ஸ் இருக்குது. அது வந்து எதனா ஒரு ஃப்ரூட் எடுக்கணும்னா 10 வேஸ் தானே. அதுதான் இந்த NC1னா n வேஸ்ல நீங்கள் செலக்ட் பண்ணலான்னு அர்த்தம். கொடுத்துருக்க n ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணால் n வேஸ் இருக்குன்னு அர்த்தம். பெர்முடேஷன்ல பார்த்த மாதிரி இந்த n ஆப்ஜெக்ட்ஸுமே டிஸ்டிங்க் தான். டிஸ்டிங்க்டா இருந்தால் தான் இந்த ஃபார்முலா வரும். டிஸ்டிங்க்னா என்னன்னா வேற வேற டிஃப்ரெண்டா ஒரே மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது அதெல்லாம். சரியா? ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் வந்து இதுக்கு அதாவது NCRன்னு இருக்குன்னா இது வந்து ஆல்வேஸ் NCN மைனஸ் ஆர்க்கு ஈக்குவல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ரெண்டுத்தும் ஃபார்முலா பாருங்க. இப்போ நான் NCR ஃபார்முலா என்ன எழுதுவேன்? n ஃபேக்டோரியல் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் R ஃபேக்டோரியல். இதுக்கு என்ன வரும்? n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் R ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் R வருமா? எனக்கு கரெக்டா? சிம்பிளிஃபை பண்ணால் n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் R ஃபேக்டோரியல்
இங்கே n மைனஸ் உள்ள போயிட்டா n மைனஸ் n ப்ளஸ் ஆர் வரும். n மைனஸ் n போயிடும், அப்போ ஆர் ஃபேக்டோரியல் வரும். பாருங்க, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் சேம் தான். புரியுதா? என்சிஆர் ஈக்குவல் டு என்சி n மைனஸ் ஆர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ 5c2 இருக்கு, 5c3 இருக்கு. 5c2 என்ன? 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். இதுவும் 5 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அதே மாதிரி 10c2 வந்து 10c8. இப்போ 10c8லாம் கேட்டால் நீங்கள் பெரிய நம்பராக இருக்கே அப்படின்லாம் பேனிக் ஆக தேவையில்ல. அதாவது அதை 10c2ன்னு எழுதிடலாம். இப்போ அதே 100c98 கேட்குறாங்கன்னா அதை நீங்கள் வந்துட்டு 100c2ன்னு எழுதலாம். 1000c990ன்னா அதை 1000c10ன்னு எழுதலாம். 549c548னா இதை நீங்கள் 549c1ன்னு எழுதலாம். அதோட வேல்யூ 549 தான். பெரிய நம்பராக இருக்கேன்னு நீங்கள் பேனிக் ஆக தேவையில்லை. நீங்கள் என்னையும் ஆரையும் கம்பேர் பண்ணி இந்த மாதிரி மாற்றிக்கலாம். சரியா? இப்போது நான் NC1 என்னன்னால அந்த மாதிரி எனக்கு ஈக்குவல் டு NC n மைனஸ் 1 இந்த ப்ராப்பர்ட்டி படி. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்னன்னா NCR ப்ளஸ் NCR மைனஸ் 1 வந்து n ப்ளஸ் 1CR. இதுவும் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். என்னன்னா NCR ப்ளஸ் NCR மைனஸ் 1 வந்து n ப்ளஸ் 1CR. இது வந்து முதல்ல சால்வ் பண்ணி தான் சொன்னோம். LHS எடுத்துப்போம். NCR ஃபார்முலானா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் ப்ளஸ் இதுவும் n ஃபேக்டோரியல் பை r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ப்ராக்கெட்டில் போட்டுப்போம் ஃபேக்டோரியல். இதை நான் எப்படி எழுதலாம்னா n ஃபேக்டோரியல் வந்து நான் n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் இதில் காமனாக இருக்குது. அந்த மாதிரி r ஃபேக்டோரியலை நான் r இன்ட்டு r மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னு எழுதலாமா? இப்போ r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் காமனாக இருக்குது, அதையும் எடுத்துடுறேன். இதில் என்ன காமனாக இருக்குது பாருங்கள். இது எப்படி எழுதலாம்? n மைனஸ் r ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். n மைனஸ் ஆரை விட n மைனஸ் r ப்ளஸ் 1 பெருசு. அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்னா n மைனஸ் r ப்ளஸ் 1 இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல்னு எழுதலாம். அப்போ n மைனஸ் r ஃபேக்டோரியல் காமனாக இருக்குது, அதையும் எடுத்துடுறேன். இப்போ உள்ள என்ன இருக்கும்? இந்த டேர்ம் பாருங்கள். இது வந்து n ஃபேக்டோரியல் எடுத்துட்டேன், r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் எடுத்ததுனால நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் r இருக்கும். n மைனஸ் r ஃபேக்டோரியலும் எடுத்துட்டேன். ப்ளஸ் n ஃபேக்டோரியல் எடுத்துட்டேன், நியூமரேட்டரில் 1. r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் எடுத்துட்டேன், அதுவும் 1. n மைனஸ் r ப்ளஸ் 1ல இருந்து n மைனஸ் r ஃபேக்டோரியல் எடுத்ததுனால இங்கே n மைனஸ் r ப்ளஸ் 1 இருக்கும். இப்போ எனக்கு n ஃபேக்டோரியல் பை r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இங்கே கிராஸ் இது எல்சிஎம் எடுத்தால் n மைனஸ் r ப்ளஸ் 1 ப்ளஸ் r by r into n minus r plus 1. இது வந்து separate equal to n factorial by minus r plus r போயிடும், n plus 1 multiply ஆகும். denominatorல இந்த r minus 1 r multiply ஆனா r factorial n minus r plus 1 ஆனா இங்கே தான் பார்த்தோம். அது வந்து n minus r plus 1 factorial. n plus 1 factorial எப்படி எழுதலாம்? n plus 1 into n factorialனு எழுதலாமா? அப்போ இது எனக்கு நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா n plus 1 factorial ஆகிடும். டினாமினேட்டர் வந்து r factorial into n minus, நான் இந்த மைனஸ் காமனாக எடுத்துட்டேன். எனக்கு இது r minus 1, சாரி ஓகே நான் வந்து
வந்து மைனஸ் ஃபார்ம் இடத்துல இந்த n plus 1 நான் ஒன்று எழுதிடுறேன். n plus 1 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் நான் இப்படி எழுதிடுறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் எனக்கு? இது வந்து நான் இதை என்னன்னு எடுத்தேன்னா எனக்கு n plus 1 சிஆர்னு வருமா? எல்ஹெச்எஸ் சால்வ் பண்ணோம். எல்ஹெச்எஸ் சால்வ் பண்ணால் எனக்கு n plus 1 சிஆர் வருது. அதுதான் என்னோட ஆர்ஹெச்எஸும். அப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு வந்துடுச்சு. இப்போ தெரியும். ஓகேவா? இது வந்து நான் ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி சால்வ் பண்ணால் எனக்கு ரெண்டும் சேம்னு வந்துடுச்சு. அப்போ நான் என்சிஆர் பிளஸ் என்சிஆர் மைனஸ் ஒன்று n plus 1 சிஆர்னு எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு 4c3 plus 4c2 வந்து எனக்கு 5c. எது ஆர்? ஆர் வந்து 3, 5c3ன்னு வரும். செக் பண்ணிடலாமா? 4c3 வந்து 4 plus 4 into 3 by 2 factorial 5 into 4 இது RHS அப்படியே இருக்கட்டும். இதை சால்வ் பண்ணலாம். 4 plus இது 6, இது வந்து 10. 5c3 என்ன? 5 into 4 into 3 by 3 factorial. 3 factorial value 6. அப்போ 3s are இந்த 2 மிஞ்சும் இது போயிடும். 5 2s are 10. பார்த்தீங்களா? ரெண்டு சேமாக வந்துச்சா? இதுவும் ஒரு முக்கியமான ஃபார்முலா. இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது என்சிஆர் பிளஸ் என்சிஆர் மைனஸ் ஒன் இருந்தால் n plus 1 சிஆர். ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இ பார்த்தீங்கன்னா சியோட லைக் ஒரு சில இருந்து நம்ம எடுத்த ஃபார்முலா தான். அதனால நான் இந்த சி மேலேயே எழுதுறேன். இங்கே எழுதுறேன் பாருங்க. இ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ என்சிஎக்ஸ் வந்து ஈக்குவல் டு என்சிஒய்யா இருக்குன்னா ஒன்று எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக பெர்முடேஷனில் பார்த்துருப்போம். என்பிஎக்ஸ் ஈக்குவல் டு என்பிஒய்னா எக்ஸும் ஒய்யும் சேம்ன்ட்டு. அந்த மாதிரி அப்படி இருக்கலாம். ஆர் இன்னொரு கேஸும் இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து என்னா இருக்கலாம். இது ஏன்னா நம்மளுக்கு என்சிஆர் ஈக்குவல் டு என்சிஎன் மைனஸ் ஆர் இருக்குல்ல. நான் இதை வந்து எக்ஸாவும் இதை வந்து ஒய்யாவும் எடுத்துக்கிறேன். இல்லைனா இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். 5c2 5c3யும் ஈக்குவல்னு பார்த்தோம். கரெக்டா? அப்போ எனக்கு 2 plus 3 வந்து ஈக்குவல் டு இந்த 5ஆ இருந்தால் தான் எனக்கு இது சேமாக இருக்கும். இல்லைனா எனக்கு 5c2 ஈக்குவல் டு 5c2 மட்டும்தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கலாம், இல்லை எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்கலாம். இது வந்து எப்போ வந்து நம்ம ரெண்டுத்துல எதுன்னு கண்டுபிடிப்போன்றத சம் சால்வ் பண்ணும் போது பார்க்கலாம். ஓகே, இப்போ லாஸ்ட் டியில் என்ன சொல்றாங்கன்னா என்சி நாட் பிளஸ் என்சி ஒன் NC0 plus NC1 plus NCN equal to 2 power n ஒரு ஃபார்முலா தரும். இது எப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் எஃப்னு நினைக்கிறேன். NC0 plus NC1 plus NC2 plus so on plus NCN என்னது 2 power n. ஓகே, இது எப்படின்னா லைக் இதை சால்வ் பண்ண பைனோமியல் தியரம்னு ஒன்று இருக்கு. அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா நான் இதை எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து N2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 2C0 plus 2C1 plus 2C2. 2C0 என்னது? 1. 2C1 பார்த்தீங்கன்னா NC1 n தானே. அப்போ இது 2. 2C2 NCN என்னது n. அப்போ இது 1, இதுவும் 1, இது வந்து 4. 2 power 2 n வேல்யூ 2 தானே. 2 power 2வும் 4 தான். அதே மாதிரி 3க்கு 4க்கு எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். 4க்கு என்ன? 4C0 plus 4C1 plus 4C2 plus 4C3 plus 4C4. 4C0 வந்து 1, 4C1 4, 4C2 பார்த்தீங்கன்னா 6 வரும், 4C3 வந்து 4, 4C4 வந்து 1. இது வந்து சம் பண்ணால் இது வந்து 14 plus 2 16. 2 power 4 என்னது? 16. கரெக்டா? இப்போ நீங்கள் இங்கே இன்னொன்று நோட் பண்ணலாம். உங்களுக்கு 0 4C NC0லேருந்து NCN எப்படி ஆகும்னா NC0லேருந்து பாதி வேல்யூ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சேம் வேல்யூவாக இருக்கும். அதனால தான் 4C1 ஈக்குவல் டு 4C3, 4C0 ஈக்குவல் டு 4C4லாம் வரும்.
ஏன்னா என்சிஆர் ஈக்குவல் டு என்சிஎன் மைனஸ் ஆர் பார்த்தோம்ல, அது இதனால தான். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் N1ன்னு எடுத்தா என்ன வரும், எனக்கு இங்கே 1 வரும். N2ன்னு எடுத்தா எனக்கு என்சி, இது வந்து இப்போதைக்கு வேணா நம்ம பைனாமியல் தியரம்லேயே பார்க்கலாம். பாஸ்கல் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு இல்லை கற்றுக்கணும்னா நீங்கள் நெட்டில் பாருங்க, இல்லை பைனாமியல் தியரம்னு ஒரு சாப்டர் இருக்கு, அந்த சாப்டர் பார்க்கும்போது பாஸ்கல் ட்ரையாங்கிள்னா என்னன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, இது புரிஞ்சிச்சா? அப்போ நான் வந்து NC0 + NC1 NC2 வந்து 2n சொல்லலாம். இதுக்கு ஒரு பைனாமியல் தியரம் வச்சு ஒரு டெரிவேஷன் இருக்கு, அது இப்போ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுவேன்னா அதெல்லாம் அந்த சாப்டர் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஒரு என்சி அதாவது என்னன்ற ஒரு ஆப்ஜெக்டை 0 வேஸ்ல அரேஞ்ச் பண்ண எவ்வளோ வேஸ், 1 வேஸ்ல அரேஞ்ச் பண்ண எவ்வளோ வேஸ், 2 வேஸ்ல அரேஞ்ச் பண்ண எவ்வளோ வேஸ், அந்த மாதிரி n வேஸ்ல அரேஞ்ச் பண்ண எவ்வளோ வேஸ், மொத்தத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 2n வரும். 2n வேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இதுதான். அப்புறம் இப்போ ஒரு நம்பர் என்ன இருக்கு, அதோட NC0 NC1 வேல்யூஸ்ல டில் NCNல எது கிரேட்டரான நம்பர்னா எனக்கு வந்து அதோட மிடில் எலிமெண்ட் தான். இப்போ n வந்து எனக்கு ஈவன்னா எனக்கு NCn/2 தான் லார்ஜஸ்ட். இன் NC0 NC1 டில் NCNல எனக்கு NCn/2 தான் லார்ஜஸ்ட். ஒருவேளை எனக்கு n ஆட் நம்பர்னா இது வந்து ஈவன்ட். எக்ஸாம்பிள் இங்கேயே பார்த்தோம், 4C0 4C1 4C2 4C3 4C4ல எனக்கு 4C2 தான் லார்ஜஸ்ட். n ஆட்னா எனக்கு 2 லார்ஜஸ்ட் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள்னா 5 வச்சு பார்க்கலாம். 5C0 + 5C1 + 5C2 + 5C3 + 5C4 + 5C5 இருக்கா? இப்போ இது வந்து எனக்கு 1, இது 5, இது வந்து 5 × 4/2, இது 10, இதுவும் 10. ஏன்னா 5C2 = 5C3, 5C4 = 5C1, 5C5 = 1. பார்த்தீங்களா, 2 லார்ஜஸ்ட் இருக்கா? அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா ஆர்டர் இருந்துச்சுன்னா எனக்கு NC n + 1/2 NC n - 1/2 இது ரெண்டும் தான் லார்ஜஸ்ட். இந்த மாதிரி இப்போ நான் 100 கேட்டா n வந்து 100, அப்போ எனக்கு 2 லார்ஜஸ்ட் என்னது, இப்போ வந்து எனக்கு n வந்து n வந்து 100னா என்னோட இதோட டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல எது லார்ஜஸ்டா இருக்கும் அப்படின்னா NC50. ஏன்னா இதுதான் லார்ஜஸ்ட் when n வந்து 100, அதாவது 100C50. நான் இப்போ 1001 தரேன்னா 1001 + 1/2 என்னது 1002/2. அப்போ 1001 C 500 ஒன்று 1001 - 1/2, அப்புறம் 1001 C 501. இது ரெண்டும் தான் எனக்கு லார்ஜஸ்ட். 1001 என்னன்னு எடுத்து நான் வந்து 1001 C0லேருந்து 1001 C1 1001 C2 till 1001 C 1001ன்னு எழுத முடியும். மொத்தம் n + 1 காம்பினேஷன் வரும் n வேல்யூக்கு. அது வந்துட்டு எனக்கு லார்ஜஸ்ட் வந்து இதுதான். NC ஈவனாக இருந்தால் NCn/2, ஆர்டர் தான் NCn + 1/2, அப்புறம் NCn - 1/2. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு 3 சம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா if 18CR = 18CR + 2 find RC5ன்னு சொல்றான். நம்மளுக்கு என்ன தெரியும், NCR வந்து இந்த ப்ராப்பர்ட்டி NCx = NCyன்னு இருந்தா ஒன்று x = yன்னு சொன்னேன், இல்லைன்னா x + y = nன்னு சொன்னேன். ஆர் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த x = yன்னு எடுத்துக்கிறேன். இந்த இதில் 18CR = 18CR + 2ல நான் R = R + 2ன்னு எடுத்தா இது எனக்கு தப்பு. இது வந்து மேத்தமெட்டிக்கலாக கரெக்ட் கிடையாது. ஏன்னா நான் இப்போ R2 எடுத்தா 2 = 4ன்னு வரும். இது வந்து தப்பு, மேத்தமெட்டிக்கலா இது வந்து தப்பு. அப்போ நான் அடுத்த கேஸ் இப்போ புரியுதா ஏன்ட்டு, ஏன் x + y = n ஒரு கேஸ்ன்ட்டு. அப்போ எனக்கு R + ஓகே இது R + 2, x வந்து 6, அப்போ y வந்து எனக்கு R + 2,
ஈக்குவல் டு n. n என்னது 18. அப்போ 2r plus 2 வந்து 18, 2r வந்து 16, r வந்து எனக்கு 8. அதாவது எனக்கு 8c சாரி r8 18c8ம் 18c10ம் எனக்கு சேம் வேல்யூ. பாருங்க 8 plus 10 வந்து 18 வந்து நீங்க என்சிஆர்லயும் எழுதலாம். என்சிஆர் ஈக்குவல் டு என்சிஎன் மைனஸ் ஆரா, அப்போ நான் 10 வந்து 18 மைனஸ் 8ன்னு எழுதலாம். 18c 18 மைனஸ் 8 18c8 இது ரெண்டும் ஈக்குவல்ல நம்மளுக்கு என்சிஆர் ஈக்குவல் டு என்சிஎன் மைனஸ் ஆர் ஃபார்முலா படி. அப்போ ஆர் வந்து 8 ஆயிடுச்சு. எனக்கு RC5 வேல்யூ கேட்கலாம். அது வந்து 8c5. 8c5 நம்ம எப்படி எழுதலாம்? 8c3ன்னு எழுதலாமா? இது ரெண்டும் ஈக்குவலா? அப்போ 8c3 வந்து 8 into 7 into 6 by 3 factorial. இது கேன்சல் ஆயிட்டா 8 7 56 ஆன்சர். ஓகே, இதுதான் ஃபைனல் ஆன்சர். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? 15c8 plus 15c7. 15c8 plus 15c7 வந்து NCRன்னு சொல்றாங்க. என்னோடும் ஆரும். இது என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க? இந்த மாதிரி அடிஷன் வந்து ஈக்குவல் டு ஒரு வேல்யூ வருதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம். NCR plus NCR minus 1னா N plus 1 CR. இதோட ப்ரூஃபும் பார்த்தோம், மேலே தான் பார்த்துருக்கோம். இந்த இதோ இதை பார்த்துருக்கோம் பாருங்க. இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு போட்டது, ப்ரூஃப் பண்ணிருக்கோம். NCR plus NCR minus 1 வந்து N plus 1 CR. அப்போ எனக்கு n இங்க வேற n கொடுத்துருக்காங்களா? ஓகே, n and r கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அப்போ எனக்கு இங்க n plus 1 இந்த ஃபார்முலா படி n plus 1 என்னன்னா n கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நான் இப்போதைக்கு இது வந்து mன்னு எடுத்துக்கிறேன். MCR plus MCR plus 1 வந்து m plus 1 CR. அப்போ எனக்கு m வந்து இந்த 15, r1 r கன்ஃபியூஸ் ஆயிடுமா? r1 sன்னு எடுத்துப்போம். அப்போ MCS plus MCS minus 1 வந்து m plus 1 CS. S வந்து இந்த எனக்கு 8. கரெக்டாக இந்த ஃபார்முலாவும் இதுவும் கம்பேர் பண்ணிங்கன்னா m வந்து 15, S வந்து 8. அப்போ எனக்கு ஃபைனல் NCR m plus 1 CSம் சேம். அப்போ R equal to S, N equal to m plus 1. ஆரோட வேல்யூ அப்போ 8, என்னோட வேல்யூ வந்து 15 plus 1 அது வந்து 16. அப்போ எனக்கு ஃபைனலாக எழுதுறோம் பாருங்க. என்னது கொஸ்டின் 2 எனக்கு 15c8 plus 15c7 வந்து 16c8. இங்க வந்து 15c8 கண்டுபிடிச்சு அப்புறம் 15c7 கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணி அப்புறம் அது வந்து என்னோ ஆரோ நீங்க வந்து ஒரு வேல்யூவும் போட்டு பார்த்தா எவ்வளோ டைம் ஆகும்? இப்போ இந்த ஃபார்முலானால சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. இப்போ லாஸ்ட் சம் தேர்ட். NC5 equal to NC7, find NC4. ரெண்டு காம்பினேஷன் வேல்யூஸ் ஈக்குவல்ன்றாங்க. கொஸ்டின் 3 வந்து NC5 equal to NC7, find NC4. இப்போ NC5 equal to NC7ன்றதுன்னா அதாவது NCX equal to NCY. ஒன்று X equal to Y இருக்கலாம், இங்கே X equal to Y இல்லை. இன்னொன்று என்ன, X plus Y equal to N. n வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியாது. அப்போ n வந்து நம்ம x plus yன்னு எடுத்துக்கலாம். x வந்து 5, y வந்து 7ன்னு எடுத்தா n வேல்யூ வந்து 12. அப்போ NC4 கேட்குறாங்க. NC4 வந்து 12C4, இது வந்து 12 factorial by 12 minus 4 factorial into 12 minus 4 வந்து 8 factorial. அது வந்து 12 into 11 into 10 into 9 into 8 factorialனு எழுதுறேன். by 4 factorial into 8 factorial. ரெண்டு கேன்சல் ஆகிடும்.
4 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 24 10 into 9 by 24. இது வந்து 1s are 2s are 2 1s are 5s are. அப்போ எனக்கு 55 into 9 வரும். அது வேல்யூ பார்த்தீங்கன்னா 495 கரெக்டா? 9 5s are 45 5 4 9 5s are 45 49 495 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, இன்னைக்கு லெக்சர் அவ்வளோதான். இந்த லெக்சர்ல என்ன பார்த்தோம்னா காம்பினேஷன்னா என்னன்னு ஸ்டார்ட் பண்ணும். காம்பினேஷன்னா செலெக்ஷன் மட்டும் பண்ணால் போதும். பெர்முடேஷன்னா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுவோம் செலக்ட் பண்ணி, இந்த செலெக்ஷனோட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ பெர்முடேஷன்லேருந்து காம்பினேஷனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் காம்பினேஷனும் பெர்முடேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுட்டு சில சம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா காம்பினேஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். எப்படின்னா NCN equal to NC not equal to 1, NC1 equal to N, NCR equal to NCN minus R, அப்புறம் அதே NCR plus NCR minus 1 பண்ணா N plus 1 CR. இந்த மாதிரி ஃபார்முலாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆறு பார்த்தோம். அதுக்கு ப்ரூஃப்லாம் பார்த்தோம், ஏன் இது கரெக்ட். அப்புறம் அதில் 3 சம் சால்வ் பண்ணிட்டோம். இன்னைக்கு லெக்சர் அவ்வளோதான். அடுத்த லெக்சரில் காம்பினேஷன்ஸ்லேயே லைக் பெர்முடேஷன்ஸ் எப்படி கேசஸ்லாம் பார்த்தோம். ஒரே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் எப்படி செலக்ட் பண்ணுறது, இல்லை இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன்லாம் பெர்முடேஷனில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி காம்பினேஷன்லையும் பார்ப்போம். ஓகே.